வணக்கம் உறவுகளே, இது நங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவினர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கோவையில் ஒரு கற்பழி சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு எல்லாத்தும் தான் இந்தியா தமிழ்நாடு பூரா ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. 3 பேர் சேர்ந்தது. அப்புறம் சுட்டு பிடிச்சிட்டாங்க காவலர்கள். அதுக்கு நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதை பற்றியே பேசியிருக்குது. என்ன பேசியிருக்குது அப்படின்னா, கோவை கற்பழிப்பு சம்பவம் நடந்ததுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணுமா. எதுக்கு பதவி விலகணும்? அதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு அம்மா, இந்த பாயம்மா எதிர்காணொலி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் தெரியாத களைகட்டு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. நம்ம இதை பற்றி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு வெளியூர்லேருந்து படிக்கிற பொண்ணு. நம்ம அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு ஆதரவாக நின்று பேசுவது தான் ஒரு மனிதாபிமானம். அதான மனிதாபிமானம். ஒரு பொண்ணு 3 பேருக்கெல்லாம் சேர்ந்து கற்பழிக்கப்படுறாங்க, விடிய கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பக்கத்து தான் நம்ம நிற்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அவன் 3 பேரும் சமூக விரோதிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அவன் சமூக விரோதி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் இன்னொரு கருத்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, தப்பு இல்லை. லவ் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. லவ் பண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது அது அரசினுடைய இடமா இருந்தாலும் சரி, இல்லை தனியாருடைய இடமா இருந்தாலும் சரி, யார் தான் இருந்தாலும் சரி, அது ஆள் புழக்கமே இல்லாமல் இருட்டாக கிடக்கும்போது அங்கே நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு சேஃப்டினஸ் வேணுமா வேணாமா? ஒன்று. இரண்டாவது, அவங்க டெய்லி போயிட்டு வந்திருக்காங்களா, இல்லை அன்றைக்கி தான் போனாங்களான்னு தெரியல. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க அடிக்கடி போவாங்க போட்டிருக்கு அந்த இடத்துக்கு. அதனால் இது வரைக்கும் எந்த விதமான தவறுகளும் நடக்காத பட்சத்தில் இன்றைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் போயிருக்காங்க. அதில் நான் அவங்கள லவ் பண்ண வேணான்னு சொல்ல, அவங்க சேர்ந்து தனியாக பேசி அவர்களுடைய ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்ல. அவங்க இங்கே என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, அது நமக்கு தேவையில்லாது. அது அவங்களுடைய பர்சனல், அதில் நம்ம தலையிட வேண்டியதில்லை. ஆனால் ஹோட்டல் இருக்குது, இல்லை பார்க் இருக்குது, இல்லை பீச் இருக்குது, நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லையா? நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம காதலனை தனியாக சந்திக்கிறோம், அது வேறு விஷயம். அதனால் அதை பற்றி நம்ம பொருட்படுத்தலாம், அதை பற்றி நம்ம கேட்கவும் கூடாது. அதெல்லாம் சட்டம், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, 18 வயசு முடிஞ்சிச்சா எல்லோரும் இல்லீகலாக கூட போகலாம், யார் கூட வேணாலும் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. நம்ம அதில் தலையிட போகிறதில்ல. ஆனால் நமக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுக்கணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு ஒழுங்கு, சுய கட்டுப்பாடு வேணும்ல, சமூக கட்டுப்பாடு வேணும்ல. அது இந்த இடத்துல தான் போகணும், இந்த இடத்துல தான் பேசணும். வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்க. இல்லை அப்படின்னா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. நீங்கள் இல்லீகலாக ஒரு இடத்துல போய், அங்கே இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கிற இடங்களில் போய், மறைவான இடங்களில் போய் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஏதாவது ஒன்று பேசியிருந்தோம் அப்படின்னா, அங்கே வர நாதாரி கும்பல் ஏதாவது ஒருத்தன் வந்தால் பரவாயில்ல, ஒரு ஆணும் ஒரு பொண்ணு சேர்ந்து சமாளிக்கலாம். 2 3 4 பேர், அதுவும் ஆயுதங்களோடு வரும்போது என்னங்க பண்ண முடியும்? அது அசம்பாவிதம் நகல தானே செய்யும். அப்படி தான் நிகழ்ந்துருக்குது இந்த அசம்பாவிதம். இதுக்கு ஏன்டா முதல்வர் ஸ்டாலின் இது பண்ணணும் அப்படின்னு தெரியலை. ரிசைன் பண்ணணும், எதுக்காக ரிசைன் பண்ணணும் அது தெரியல. அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கான அந்த பாயம்மா சரியான விளக்கம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம வகையில் சொல்லணும்ல. ஹத்ராஷ்னு ஒரு ஊர் நம்ம இதில் உத்தரப்பிரதேசத்தில். அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அரசினுடைய உதவியோட கொண்டு போய் புதைச்சாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி அம்மாக்கெல்லாம் யாரும் பொங்கலை. இப்போ திமுக ஆட்சியில் தான் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாக்கா உடனே பொங்க வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பில்கிஸ் பானு வழக்கில் குழந்தையோட 2 காலை பிடிச்சிக்கிட்டு தரையில் தூக்கி அடித்தாங்க பார்த்தீங்களா? அவங்கள நல்லவங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை பண்ணிச்சு பார்த்தீங்களா? அதுக்கு வக்காலத்து வாங்கினாங்க பார்த்தீங்களா எவ்வளவு பேர்? அவர்களுடைய விழாவை அவர்களை வெளியே விட்டது பெரிய நம்ம பாராட்டு விழா நடத்தி மேடையில் ஏற்றி. என்னங்க அது கேவலமாக இல்லை? ரொம்ப கேவலமாக இல்லை அதெல்லாம்? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத அந்த மனிதநேயவாதிகள், அந்த பெண்ணியவாதிகள் இதுக்கு மட்டும் குரல் கொடுத்தா இப்போ நம்ம அரசு என்ன சொல்லுது?
கவனமாக இருங்கள். அரசினுடைய கோட்பாடு என்ன? தன்னுடைய மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த அரசு மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றிய அரசே கூட எடுத்துக்கோங்க. அதனுடைய தலையாய கோட்பாடு என்ன? நம்ம மக்கள் வந்து கவனமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். அதானே சொல்லுது. அப்போது நீ சேஃபான இடத்துக்கு நீ போகணும்ல. உன்னோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமில்ல. சமூக ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்ல, சுய ஒழுங்கு ஒன்று இருக்குது, சமூக ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் கட்டுப்படணும்ல, அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்ல. எதை பற்றியுமே யோசிக்காமல் முட்டாள்தனமாக செஞ்சோம்னா, ஒரு கார் தமிழ்நாட்டில் எத்தனை கார் இருக்குது? ஒரு காருக்கு 2 போலீஸ்காரங்களாம் வேலைக்கு போட முடியுமா? ஒரு காருக்கு 2 போலீஸ்காரங்கள சேஃப்டிக்கு பாதுகாப்புக்கு போட முடியுமா? அப்போ எப்படி சேஃப்டியாக இருக்குது? நம்ம இப்போ ஆளுக்கு நடமாட்டம் இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அது ஏதாவது ஒன்று சொல்லலாம், செய்யலாம். ஏப்பா அந்த மாதிரி போலீஸ்காரங்க அங்கே இல்லையே, இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, அந்த ஹோட்டலில் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, அந்த இடத்துல எந்த விதமான காவலர்களும் இல்லையே, ஒருவேளை தனியார் காவலர்கள் கூட இருக்கலாம் இல்லையா, யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். ஆனால் எல்லாம் இருட்டாக கிடக்கக்கூடிய இடங்களில் போய் நீங்கள் காரை கொண்டு போய் ஒதுக்கி ஒதுக்குப்புறமாக நிப்பாட்டிட்டா அந்த இடத்துல போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கிறது யாருக்கு தெரியும்? நீங்கள் என்ன நோக்கத்தோடு அங்கே போகிறீங்க அப்படின்னா, யாரும் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் அங்கே போகிறீங்க. அந்த கிறங்கம் பிடிச்சவங்க அன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டாங்க, பைத்தியக்கார பரதேசி பயலுக. என்ன பண்ண முடியும்? நடந்துருச்சு. இப்போ இதுக்கு எதுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஏடா ராஜினாமா பண்ணோம்? ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. நார்த்தில் டெய்லி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதையெல்லாம் பற்றி யார் கண்ணுக்கும் கேட்காதா, யார் காதுக்கும் கேட்காதா, யார் கண்ணுக்கும் தெரியாதா? ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்றா பண்ணணும். அதுவும் திமுக ஆட்சியில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும், உடனே ஏறிக்கிட்டு வந்துடுறது எல்லாருமே. 13 பேர்த்த சுட்டு கொண்டு விட்டு எனக்கு தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறவங்கலாம் முதலமைச்சராக இருந்த போதெல்லாம் யாரும் ஒன்றும் கேட்கல அவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம். ஆனால் திமுக வந்துருச்சுன்னா உடனே கேள்வி கேட்க வேண்டியது. ஏன்னா திமுக மேலே இருக்கிற அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி, அவ்வளோ வஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்டேன்னா புண்ணியம், அரசுக்குன்னு ஒரு 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 லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம அந்த அக்கா யார், நம்ம இந்தி இசை அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தி இசை அக்கா, அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போராடுவோம், பெண்கள் பாதுகாப்புக்காக போராடணும். எங்கே போய் போராடுற? பெண்கள் பாதுகாப்பு எங்கே போய் போராட? உத்தரப்பிரதேசத்தில் போய் போராடணும், ஹத்ராஸில் போய் போராடணும். நீ உண்மையாகவே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஹத்ராஸுக்கும் நீங்கள் ஹத்ராஸில் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கே நீங்கள் நடுவில் தடுத்து நிறுத்தி தள்ளு முள்ளாகி அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவங்கள அங்கே போகவே விடாமல் பண்ணினீங்கல்ல. அங்கே போய் இந்த அக்கா இது பண்ணியிருக்கணும். பாலியல் பலாத்காரம் நடந்துச்சு இல்லை பொள்ளாச்சியில், அது தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த தமிழிசை அக்காவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படிங்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6-7 கோடி நெஞ்சங்கள்லாம் அப்படியே பதறிச்சு. நம்ம தங்கச்சியை தான் நம்ம விட்டுருவோமா? நம்ம அக்காவை நம்ம விட்டுருவோமா? அந்த கேள்வியெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டால் அதுக்கெல்லாம் வீடியோ வேறு போட்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அந்த நம்ம தமிழிசை அக்காவுக்கு இந்தி இசை அக்காவுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தி இசை அக்கா என்ன, திமுக கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணணும், டார்கெட் பண்ணணும். தமிழ்நாட்டிலுக்குள்ளே ஏதாவது ஒரு பாலியல் சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே போச்சு திமுக அரசு சட்டம் ஒன்றும் சரியில்லை, திமுக சரியில்லை, இந்த அரசாங்கம் செய்கிற வேலை தான். பாவம் அந்த அக்கா இங்கே இந்தி இசை அக்கா இருக்காங்களே, அவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிய மாட்டாங்குது. பாவம், எப்பேற்பட்ட ஆளோட பொண்ணு, ஒரு தமிழறிஞருடைய பொண்ணு, அவர் தமிழ் இசைன்னு பேர் வச்சுருக்காரு. ஆனால் இந்த அக்கா இருந்துக்கிட்டு இந்தி இசையாக மாறிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அது மாதிரி எடுத்ததுக்கெடுத்ததெல்லாம் ராஜினாமா பண்ணணும். எத்தனை பாலம் அங்கே பீகாரில் இழிஞ்சு விழுந்துச்சு. இப்போ தேர்தலில் கூத்தடிக்கிறாங்க, தேர்தலில் பிரச்சாரத்தில் பாருங்கள் கூத்தடிக்கிறாங்க பிஜேபிக்காரங்க. அதெல்லாம் பாவம் இந்தி இசை அக்காவுக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பவங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான அபியூஸு, ஒரு நாளைக்கு எதில் எல்லை மீறல், விருப்பமே இல்லாமல் எல்லை மீறல், இதெல்லாம் எவ்வளோ நடக்குது. அதுக்கெல்லாம் அக்கா போராட்டம் நடத்தலை, குரல் கொடுக்கல, அதெல்லாம் தெரியாது. ஸ்டாலினை கார்னர் பண்ணணும், அதுக்காக நீங்கள் எது வேணாலும் போராட்டம்லாம் பண்ணுவீங்க. இப்போவும் பண்ணி என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த 3 பேர்த்த பிடிச்சிட்டாங்க, அதை பிடிச்சி இப்போ காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன நாளைக்கு தூக்கில் போட்டுருவீங்களா நீங்கள்? சட்டம், அரசு, மத்திய அரசு, சட்டம், நிர்வாகம் எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது.
அவங்க 3 பேர்த்தையும் நாளைக்கு உடனே ஜட்ஜிக்கிட்ட பேசி முடிச்சு தூக்கில் போடுங்க பார்ப்போம். அது முறையான விசாரணை நடந்து முறையான அது விசாரிக்கப்பட்டு அது அது யார் மேலே தப்புன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தானே அவங்க தண்டனை கொடுக்க முடியும் நீதிபதி. உடனே முந்தா நாள் பிடிச்சதுக்கு நேற்றுக்கே விசாரித்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் வாழ்கிறோமா இல்லை வளர்ந்த நாடுகளில் வாழ்கிறோமா? அதனால் ஒரு சில பேர்லாம் கிளம்பி வந்து எப்பயுமே வந்து யோசித்து பேசுங்க. காணொலியில் பேசுகிறதெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுகிறீங்க, எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் பேசுகிறீங்க, அது நல்லாவே தெரியுது. அந்த காசு வாங்கிட்டு போகிற பேசுகிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும்ல. நியாயத்தோடு பேசுங்க. நன்றி, வணக்கம்.